மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்மளுடைய தலையெழுத்து மாறுறதே நம்ம தூங்குற திசையால தான் சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. நம்ம நம்பினவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா நம்மளே ஒரு தவறு செய்யறோம். அந்த தவறுக்கான தண்டனையை நம்ம தினமும் அனுபவிக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு படுக்கை அறையிலிருந்தே இது ஆரம்பமாகுது. இந்த திசையில மீனராசி அன்பர்கள் தலை வைத்தா உங்க வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு பணம் அதிகரிக்கும், கௌரவம் அதிகரிக்கும். இந்த வீடியோ பார்க்கறதால உங்க வீட்டுக்கு வெளியே நிற்கக்கூடிய அந்த கோடீஸ்வர வாழ்க்கையை உங்களால உள்ளே அழைக்க முடியுங்க. இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது. முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசி அன்பர்களே, ஒரு புகழ்பெற்ற ஒரு அற்புதமான ராசி, காலபுருஷத்துக்கு 12வது ராசி. பொதுவா மீன ராசியில புகழ்பெற்றவங்களுடைய படங்களை வச்சு நீங்க வணங்கும் போது உங்க வாழ்க்கையில வெகு சீக்கிரமா உங்களால சுலபமா மேல வர முடியும். கண்டிப்பா காமதேனு, அதாவது காமதேனுவினுடைய படம், காமதேனுவின் சிலை, அப்படி இல்லைன்னா ஒரு கன்றை ஈன்ற பசுவை நீங்க வழிபடணுங்க. மீனராசி அன்பர்களே, இப்படி நீங்க வழிபடும் பொழுது ஒரு மிக சிறந்த முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி, புரட்டாதி இருக்கு. புரட்டாதி நட்சத்திரம் தெற்கு 18வது நட்சத்திரத்துல வழிபட்டா உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அதே போல புரட்டாதி நட்சத்திரம் குபேரனுடைய நட்சத்திரம். அதனால இந்த மீன ராசியில இடம்பெற்று இருக்கவங்களை பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய வழிபாடை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை. சனி பகவானை எப்படி வழிபடுறது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா சனி பகவானை நம்ம என்ன போயிட்டு வழிபாடு பண்ண போறோம்? நீங்க போயிட்டு அவர் முன்னாடி போய் நின்றுட்டு, நான் என்னிடத்தில் வேண்டாத வினை குப்பைகளை நீக்கிவிடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா போதும். அவருக்கு பிடிச்ச தானியம் எள்ளு. அந்த எள்ளால செய்யப்பட்ட ஒரிஜினல் நல்லெண்ணெயில ஒரு குறைந்தது 2 தீபம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய வயது எத்தனையோ அத்தனை தீபத்தை நீங்க எழுதணும். இது ஒரு அடிப்படை உண்மை. பொதுவா இந்த மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு ராகவேந்திரன் படம் உங்க வீட்டுல இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. சித்தர்கள், மகான்கள், ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய படங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில 2 மீன்கள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையா இருக்கக்கூடிய மீனராசியின் சின்னங்களே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ 12 ராசிகள்லயே இந்த மீனம், புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அது மட்டும் இல்லாம மீனராசி அன்பர்களே, தி, து, ஓ, சி, ஸ்ரீ இது மாதிரி எழுத்துக்கள், தே, தோ, சு இந்த எழுத்துக்கள்ல ஆரம்பமாகக்கூடியவங்களாம் மீனராசி அன்பர்களா நீங்க இருப்பீங்க. ஸோ மீனராசியில பிறந்தவங்க உங்களுக்குன்னு ஒரு முத்திரையை நீங்க பதிச்சிருப்பீங்க. பெரும்பாலுமே அமைதியா இருப்பாங்க, ஞானிகள் மாதிரி இருப்பாங்க. இவ்வளோ பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நடந்தாலுமே அலட்டிக்க மாட்டாங்க. எதுலயும் பெருசா பற்றி இருக்காது. எதிரிகள் இல்லாம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு ஒரு கொள்கையும் இருக்கும். தேசபக்தியும் தெய்வ பக்தியும் அதிகமாகவே இவங்க கிட்ட இருக்கும். அதனால இன்னா செய்தாருக்குமே அவர்னாலும் நல்லவருக்கும் கெட்டவங்களுக்கும் நலங்களை தரக்கூடியவங்களாகவே இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. இப்போ இந்த மீனராசியில பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் பொதுவா இவங்களுடைய நல்ல குணங்கள், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலுமே சரி, யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு எளிதிலே அறிமுகமாகி பேசிப்பாங்க. ஒரு நாகரிகத்திலுமே ரொம்பவே சிறப்பா இருப்பாங்க. ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருப்பாங்க. பெரும்பாலுமே இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீரிலே இருக்கக்கூடிய மீன்கள் மாதிரி ஒட்டியும் ஒட்டாம இருப்பாங்க. அதனால ஒரு மர்மங்கள் இவங்க வாழ்க்கையில நிறைஞ்சே இருக்கும். பெரும்பாலும் தனிமையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு இரக்க சுபாவம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் மீனராசி அன்பர்கள் கிட்ட. இப்படிப்பட்ட நிலையில மீனராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு பொது இடத்துல இவங்களை பார்த்தா ஒரு குணாதிசயம் இருக்கும். கூட்டத்துல இவங்க தனியா தெரியவே மாட்டாங்க. கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் தெரியும். அதே போல மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிரெதிரே 2 மீன்கள் நீந்தி கொண்டு இருக்கிறத போல இருக்குங்க. அதே போல மீனராசி அன்பர்களின் மனநிலையும் அப்படித்தான் இருக்கும். அதுக்காக இவங்களை குழப்பவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சில விஷயங்கள் மர்மமான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்படியாவது வாழ்க்கையில உயரத்தை எட்டி பிடிக்கணும் அப்படின்ட்டு
சதாசர்வ காலமும் அவங்களுடைய வாழ்க்கையில திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள். மீனராசி அன்பர்களை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கனக புஷ்பரகம் அணிவதால இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல பிரத்யோக நன்மை, அதாவது புஷ்பரகம் அணியறதால ஒரு பொது பலன்களே இருக்கு. அதனால பொதுவா கணவன் மனைவி தம்பதிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சிரும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை பெருக்கி கொடுக்கும். கருத்து வேறுபாடுகள் இருந்தா நீங்கும். பொதுவா கூட்டங்கள்ல தலைமை தாங்கக்கூடிய ஒரு தன்மையை இவங்களுக்கு கொடுத்துரும். ஒரு பெரிய அமைப்புல இவங்க செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல அதிகமான எடை போடக்கூடிய பிரச்சனையும் வயிறு சார்ந்த தொந்தரவுகளையும் உள்ளவங்க இத மாதிரி கனகபுஷ்பராகத்தை நீங்க அணியலாம். அறக்கட்டளைகள் நடக்கிறதுக்குமே, எடுத்த காரியத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கற்களை அணியறதால, அதாவது புஷ்பராக கற்களை அணியறதால உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு இழுத்து கொடுக்கும். இப்போ குருவின் அருளாசி உங்களுக்கு இல்ல, ராசி அதிபதி 6, 8, 12ல வந்து இருக்காங்க அப்படின்னும் பொழுது, சூரியனோட அஸ்தம் அடையறாங்க அப்படின்னும் பொழுது இத மாதிரி உங்களுக்கு இருக்கும். பொதுவா மீனராசி அன்பர்களே, கணவன் மனைவி உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு சில அதிர்ஷ்ட கற்கள் பயன்படுது. பொதுவா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த மீனராசிக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீனராசியில புரட்டாதி நட்சத்திரம், குருவின் நட்சத்திரம் 4வது பாதம் மட்டும் இங்கே இடம்பெறுது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த கடகத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சொந்தமா சீக்கிரமே வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். பொதுவா நீர்நிலைகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கும். இல்ல சித்தர்கள் ஜீவசமாதி அந்த மாதிரி தெருக்கள்ல கூட உங்களுக்கு வீடு இருக்கும். பிரசித்தி பெற்ற மகான்கள் சமாதிக்கு அருகிலேயே உங்களுக்கு வீடு அமையும். இது எல்லாமே வந்து மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடியது. பொதுவா வாஸ்து சாஸ்திரத்துப்படி ஒரு படுக்கை அறையை தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய படுக்கை அறை எப்படி இருக்கணும்? மீனராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம் மிதுனமா வருது. அப்போ குடும்பம், குடும்ப உறுப்பினர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம், வீடு. ஆனா அதுக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம் தான் உங்களுக்கு ஒரு ஜாதகரை ஒரு வலுவான இடத்துக்கு கொண்டு போகும். அப்ப 5ஆம் இடத்தை பொறுத்த அளவுக்கு குருவின் நட்சத்திரம் இருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் வருது. சோ பொதுவா நீங்க குடியிருக்க வீட்டுக்கு பக்கத்துல மாரியம்மன் கோவில், நாகத்தம்மன் கோவில் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில உங்களால உயர முடியும். வீட்டுக்கு அருகிலேயே குளங்கள் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, நீர்நிலைகள் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறு, அந்த ஊர்ல ஒரே ஒரு ஆறு, சில ஊர்ல ஆறுகள் ஓடுறது கிடையாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயரத்தை அடையணும் அப்படின்னா மீனராசி அன்பர்களே, பொதுவா புரட்டாதியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வீடுகள்ல பொறுத்தளவுக்கு வடக்கு திசை உங்களுக்கு ரொம்பவே உயர்வான ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுக்குதுங்க. உங்களுக்கு மேற்கு திசை பொறுத்தளவுக்கு படுக்கை அறைகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும். மேற்கு திசையில மீனராசி அன்பர்களே அறைகள்ல பயன்படுத்தலாம். நீங்க இருக்கக்கூடிய அறைகள்ல பொதுவா குருவின் ஆசி இருக்கிறதால உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லாம இருக்கலாம். தனிப்பட்ட திசையில இருக்கலாம். கிழக்கு திசையில தலை வச்சு படுக்கலாம். வடக்கு திசையில் தலை வைத்துக் கொள்ளக்கூடாது. தெற்கு திசையை நீங்க வைத்துக் கொள்ளக்கூடாது. மேற்கு திசையும் கிழக்கு திசையும் தலை வைத்து படுத்துக் கொண்டீங்க அப்படின்னா மீனராசி அன்பர்கள் பொதுவா நல்ல பலன்களை அனுபவிக்கிறத கண்கூடமா நாமளே பார்த்திருக்கிறேன். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில பழைய சிவாலயத்துக்கு சென்று வரணுங்க. மழை பொழியும் மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மழை பொழியும் பொழுது மீனராசி அன்பர்களே, அந்த மழை நீரை பூசம் நட்சத்திரத்தன்னைக்கு மழை பெய்யுது அப்படின்னா அந்த நீரை பிடித்து வீடு முழுக்கும் நீங்க தெளிச்சிங்க அப்படின்னா வாஸ்து குற்றங்கள் தீர்ந்திடும். இது ஒரு ரகசியம். இதை நீங்க கடைபிடிச்சு பாருங்க. எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அந்த மழை நீரை வீச்சில் தெளித்தால் போதும். அதே போல உங்களுடைய ஊர்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில், அங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அந்த கோவிலை விளக்கேற்றி வந்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய தோஷம் போகும், சர்ப்ப தோஷம் போகும், கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் தீரும். அதே போல பெட்டி வைத்து சாமி கும்பிடக்கூடிய குலதெய்வ வழிபாடு உள்ளவங்க யாராவது வந்து அவங்களுடைய குலசாமி அப்படி இருக்குன்னா அங்க போயிட்டு நீங்க 2 நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். அதே போல உங்களுடைய பூஜை அறையில குங்கிலிய புகை அதிகமா போட்டு வைக்கணும். குங்கிலியம் அப்படின்னா சொல்லுவோம். நல்ல நறுமணம் உள்ளதாக இருக்க வேண்டும். அதே போல மீனராசியை பொறுத்த வரைக்கும் வீடுகள்ல பொறுத்தளவுக்கு இரும்பாலான பொருட்கள் அதிகம் இல்லாம பாத்துக்கோங்க. இரும்பு பீரோ இல்லாம பாத்துக்கோங்க. மர பீரோ இருந்தா நல்லது. படுக்கை அறையில இரும்பு கட்டல் இல்லாம இருந்தா நல்லது. காரணம் என்ன அப்படின்னா அந்த இரும்பு பீரோ
ஜாதகருக்கு பொறுத்தளவுக்கு சனியினுடைய பலமான ஆதிக்கத்தை கொடுத்து விரயத்தை ஏற்படுத்திடும். ஸோ அது இல்லாம பாத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தவிர்க்க வேண்டிய பொருட்கள் இரும்பால் செய்யப்பட்ட பொருட்கள். பூஜை அறையில இரும்பால் செய்யப்பட்ட ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறது. சில பேர் வந்து மிஷினரி இதெல்லாம் வந்து கட்டிலுக்கடியில போட்டு வச்சிருப்பாங்க. பழைய பொருட்கள் அதெல்லாம் வந்து போட்டு வைக்காதீங்க. பழைய கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து நெருப்பு இருக்கக்கூடிய சாதனம். அதாவது நம்ம பயன்படுத்துறத சொல்லல. பயன்படாத வேஸ்ட் பொருட்களை எடுத்துட்டு வந்து கட்டிலுக்கடியில வைக்காதீங்க. நீங்க பணம் வைக்கிற இடம் பொறுத்தளவுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரிஜினல் சந்தனக்கட்டை இருந்தா ரொம்பவே சிறப்பு. பணத்தை அதிகமா இழுக்கும். வீட்ல வந்து சின்னதா ஒரு சந்தன பலகை அதுல வந்து உங்களுடைய ராசி எழுதி பூஜை அறையில வச்சா சிறப்பா இருக்கும். சந்தனங்கள் நிறைந்த காடுகள் இருக்கு அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் அந்த இடத்துக்கு போயிட்டு மங்களாம்பிகை அப்படின்ற வாஞ்சிநாதன் சுவாமியை நீங்க திருவுருவ படத்தை வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில வச்சு விளக்கேத்தி வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா ஒரிஜினல் சந்தனம் கல்லுல அரைத்து அந்த பொட்டை நீங்க நெத்தில வச்சுட்டு வரும் பொழுது மீனராசி அன்பர்களே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலுமே எவ்வளவு கிரகப்பீடை இருந்தாலுமே அது நீங்கும். உங்களுடைய பாக்கெட்ல இல்ல பர்ஸ்ல ஒரு சின்ன சந்தனம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சந்தன கட்டை வச்சுக்கலாம். இல்ல டாலர் மாதிரி செஞ்சு கழுத்துல போட்டுக்கலாம். இப்போ கருங்காலி கட்டையை விட இந்த மீனராசி அன்பர்களுக்கு சந்தன கட்டை போடலாம். அஸ்வகந்தா அதை கூட நீங்க ஒரு குப்பி மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம். வெண்கடுகு வீட்டுல இருந்தா நல்லது. உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் செந்நாயுருவி வேரை நீங்க படுக்கை அறையில வச்சுக்கிட்டீங்கன்னா கெட்ட சிந்தனைகள் வராது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அதே போல அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, வேலையில பிரச்சனை வருது அப்படின்னா காப்பர்ல செய்யப்பட்ட பாத்திரத்தை நீரை வந்து நீங்க குடிச்சிட்டு வரலாம். இல்லைன்னா இழந்த பழத்தை தானமா கொடுக்கலாம். மீனராசி அன்பர்களே இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல படுக்கை அறையில வண்ணங்கள் பூசணும் அப்படின்னா நீங்க கோல்டன் தேன் நிறம் சொல்றோம் இல்லையா, அந்த நிறம் பூசலாம். மகான்கள் பொறுத்த அளவுல இந்த மீனராசி அன்பர்களே உங்களுடைய வீட்டின் முகப்புல நந்தி தேவரின் படம் இருந்தா விசேஷம். தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணா நன்மை கிடைக்குங்க. கோவில்கள்ல அபிஷேகமா வெளியே இருக்கக்கூடிய நீரை எடுத்து பிடித்து உங்க வீட்டுல தெளிச்சுக்கோங்க, தலையில தெளிச்சுக்கோங்க. சில காரியங்கள் மீனராசி என்பவர்களுக்கு நடக்கல அப்படின்னா உங்க வீட்டுல பிரதானமா இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல சாமிக்கு வந்து ஒரு தீர்த்தங்கள் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து காமதேனு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க. அந்த இடத்துல நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள், நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். காமதேன வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரட்டாதி நட்சத்திர அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது குபேர வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க. மீனராசி அன்பர்களே உங்களுடைய படுக்கை அறைகள் பொறுத்த வரைக்கும் அட்டாச் லெட்டின் பாத்ரூம் இருந்தா அதை வந்து நீங்க ஈரம் இல்லாம பாத்துக்கணும். உங்களுடைய ரூம்ல வந்து ஒரே ஒரு பெட் இருக்கணும். 2 பெட் வேண்டாம். அப்படி குளியலறை இருக்கக்கூடிய பெட்ரூம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஈரமா வச்சிருக்காதீங்க. நல்லா வந்து காய வச்சு நீட்டா வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. மீனராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்கள் எல்லா கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாத பயனற்ற பொருட்கள் கழிவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய படுக்கை அறையில வச்சுக்காதீங்க. அதாவது உங்களுடைய பெட்ஷீட் எல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க துவைச்சிடணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும். படுக்கை அறை வந்து உடலையும் உள்ளத்தையும் புத்துறவு தரக்கூடியா இருக்கும். அன்றாட வாழ்க்கையில ஒரு ரூபாயில இருந்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் நல்லா தூங்கணும், நேரத்துக்கு படுத்து நேரத்துக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னும் பொழுது உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், ரீசார்ஜ் ஏற்படும். சோ படுக்கை அறை நீங்க ரொம்ப நீட்டா வச்சுக்கணும். சில பேர் வந்து ஹோம் செப்பல்லாம் படுக்கை அறைக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அதெல்லாம் வைக்காம இருக்கிறது நல்லது. இந்த பதிவு மீனராசி என்பவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயத்த நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.